நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்லேருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு பேச இருக்கிற ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். திருப்பூர்ல இருந்து காலை 6 மணி அளவில் ஒரு பெண்மணி, அவங்க திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. 4 மாத கர்ப்பிணி. அவங்க திருப்பதி போகிற ட்ரெயினில் அவங்க அம்மா வீட்டுக்கு சித்தூருக்கு கிளம்புறாங்க. கிளம்பி அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இவங்களோட சேர்த்து 8 பேர் இருந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் போயிட்டு இருக்கையில ஜோலார்பேட்டை நெருங்கும்போது, ஜோலார்பேட்டை வந்த உடனே மற்ற 7 பேர் இறங்கிடுறாங்க லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு. இவங்க மட்டும் தனியா இருக்காங்க. அப்போ ஓடுற ரயில்ல ஒரு இளைஞன் ஒருவர் இந்த ட்ரெயின்ல இவங்க கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறான். ஏறும்பொழுது அவங்க சொல்றாங்க, இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு, நீங்க ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் போங்க அப்படிங்க. இல்ல, நான் ட்ரெயின் பிடிக்கிற அவசரத்துல ஏறிட்டேன், அடுத்த ஸ்டாப் வரும்பொழுது நான் மாறிக்கிறேன் அப்படின்னா. உடனே அந்த அம்மா சரின்ட்டு நார்மலா இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இளைஞன் குறுக்க நெடுக்க அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். அப்போ அவனுடைய செய்கைகள்லாம் வித்தியாசமா இருந்திருக்கு. அதனால இந்த அம்மா மனதுல ஒரு கலவரம், என்ன ஆகுதோ அப்படின்னு ஒரு கலவரத்தோட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எழுந்திருக்காங்க. அவன் ஆடை இல்லாம அவன் ஒரு அலங்கோலமா வர்றான். உடனே அந்த அம்மா இந்த புல்லிங் செயின் எடுத்து அந்த ட்ரெயினை நிறுத்தணும் முற்படுறாங்க. உடனே அவன் அந்த அம்மா தள்ளி விட்டுறான். உடனே அவங்க ஓடி போய் கழிவறைக்குள்ள போய் அங்க உள்ள செயின் இழுத்து எப்படியாவது ட்ரெயினை நிப்பாட்டிடணும் அப்படின்னு பாக்குறாங்க. அவன் வேகமா போய் அவங்க உச்சி முடியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிடுறான். கீழே தள்ளி அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு முற்படுறான். அவங்க அவனோட ரொம்ப நேரம் போராடுறாங்க. 1/2 மணி நேரம் அவனோட போராடுறாங்க. அவன் என்ன பண்றான், அந்த அம்மா கையை உடைச்சிடுறான். ஒரு கையை உடைச்சிட்டு காலையும் உடஞ்சி அந்த ஃப்ராக்சர் ஆகி அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்க இவனோட 1/2 மணி நேரம் போராடி அந்த ஒரு கையை வச்சு அந்த ட்ரெயின் கம்பியை பிடிச்சிட்டு வெளியே எப்படியாவது போகணுமேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான், அவங்கள பிடிச்சி பிளாட்ஃபார்ம்ல தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட உடனே அந்த நேரம் அவங்க பிளாட்ஃபார்முக்கு வெளியே விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல இந்த தண்டவாளத்துல பழுது பார்க்கும் வேலை நடந்துட்டு இருக்கனால நிறைய நபர்கள் அங்க இருக்கிறாங்க. ஒரு மாதிரி புல் தரையும் ஒரு மணல் மேடமா இருக்கிற இடத்துல அவங்க விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே அவங்க தலையில அடிபட்டு ரத்தம், உடம்புலாம் ஃப்ராக்சரு, ரொம்ப கஷ்டத்தோட அவங்க இருக்கும்போது உடனே அங்க உள்ள நபர்கள்லாம் சேர்ந்து அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு கை கால் ஃப்ராக்சரு, தலையில அதிகமான இரத்தப்போக்கு, இதோட ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அப்புறம் இப்போ ஒரு வழியா அவங்களுக்கு இந்த ஃப்ராக்சர்லாம் சரி பண்ணிட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட போலீஸார் வாக்குமூலம் கேட்குறாங்க, என்னம்மா நடந்துச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி அந்த இளைஞர்கிட்ட நான் சொன்னேன், நீ அக்கா தங்கச்சியோட தானப்பா பிறந்திருப்ப, நான் ஒரு 4 மாத கர்ப்பிணி, அதை நினைச்சு பாருப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் மாறவே இல்லை. அவன் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்கிட்ட. அவனோட 1/2 மணி நேரம் நான் போராடினேன், என்னால முடியல. கடைசியில் அவன் என்னை ஒன்றும் தேரலைன்னு அவன் என்னை தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அந்த பொண்ணு சொல்றான். அப்புறம் என்ன சொன்னாங்க அந்த அம்மா, அவனை நல்ல கடுமையான தண்டனை கொடுங்க அப்படின்னோடனே, என்ன தண்டனை கொடுக்கணும் நினைக்கிறீங்கம்மா அப்படின்னு போலீஸார் கேட்குறாங்க. அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க. ஏன்னா வெளியே வந்தா திரும்பவும் இது மாதிரி வேலைகள்ல அவன் ஈடுபட்டு இந்த இந்த நடத்தைகள்லாம் அவன் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இது இந்த அம்மா சொல்றது அவ்வளவு வேதனைப்படுத்திருக்கான், அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான். இருந்தாலும் அவனை தூக்கில போடணும், மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லலை. அவங்க எப்படியாவது அவனுக்கு இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாதுன்னு ஒரு சமுதாய அக்கறையோடு அவங்க சொல்றாங்க. ஆனா இப்பேற்பட்ட ஒரு பெண்மணிக்கு ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு இந்த இவனால. அவன் பேர் ஹேமராஜ். ஒரு சின்ன வயசு பையன்தான். அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு சைக்கோவா நடந்துக்கிட்டான் அப்படின்னு அவனுடைய பின்புலத்தை ஆராயும் பொழுது ஏற்கனவே அவன் பேர்ல 3 வழக்கு இருக்குதான். ஒரு செல் திருடி இருக்கான், குண்டர்கள் சட்டத்துல உள்ள போயிட்டு வந்திருக்கான், ஒரு கொலை பண்ணிட்டு கூட உள்ள போயிட்டு வெயில்ல வந்திருக்கான் அப்படின்னாங்க. இது 3வது. இது மாதிரி பல்வேறு நேரங்கள்ல இவன் இந்த ட்ரெயின்ல பெண்களிடம் இவன் அத்துமீறல் பண்ணியிருக்கான். ஆனாலும் ஒவ்வொரு தடையும் அவன் தப்பிச்சு அவனுடைய செய்கைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இதுக்கு முடிவுதான் என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ அவனை என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அவன் தப்பியோட முயற்சி பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்க நினைக்கும் போது கால் எலும்பு முறிஞ்சிருச்சு. கால் எலும்பு முறிஞ்சு அவன் இருக்கிறான். இப்ப சமீபத்திய செய்தி என்னன்னா, அந்த பெண்ணுக்கு கற்பமும் கலைஞ்சு போச்சான். ஒண்ணுமே ஒரு தவறே செய்யாத ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு சோகமான நிலை.
அது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு. இதை நம்மளால வந்து ஜீரணிக்கவே முடியல. அதனால இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, சட்டங்கள் வந்து கடுமையா இல்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டங்கள் கடுமையா இல்லாதனாலதான் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து பெருகிக்கிட்டே போகுது. அதனால சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்பட வேண்டும். இப்ப சவுதி அரேபியா எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த தண்டனைகளுக்கு பயந்து போயே குற்றங்கள் செய்யவே வந்து யோசிக்கிறாங்க மக்கள். அது மாதிரி ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும். எனவே அரசு வந்து இதை தலையிட்டு இந்த மாதிரி ஒரு வன்முறை செயல்கள், ஒரு பாலியல் அத்துமீறல்கள் நடைபெறாதவாறு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.